கும்பகோணம் கிழக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெருமளவு தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் நடமாட்டம் தடுத்து நிறுத்திய போதும் அவ்வப்போது ஒரு சில கடத்தல் போலீசாரின் கண்களில் இருந்து தப்பிவிடுகிறது. இந்நிலையில் கும்பகோணம் கிழக்கு காவல் ஆய்வாளர் சிவசெந்தில்குமார் தலைமையிலான உதவி காவல் ஆய்வாளர் சுபாஷ், தலைமை காவலர் காமராஜ் உள்ளிட்ட போலீசார் கொண்ட தனிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று முற்பகல் கும்பகோணம் பழைய பாலக்கரை ஆசூர் சாலையில் அவ்வழியாக TN 22 AE 4591 என்ற எண் கொண்ட மாருதி காரை வழிமறித்து சோதனையிட்ட போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மறைத்து பல்வேறு கடைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு சென்றது அம்பலமானது. இதனை கடத்தி வந்தது நகர்ப்புறம் மற்றும் கிராமங்களில் உள்ள சிறு கடைகளுக்கு வத்தல் வடகம் சப்ளை செய்யும் கும்பகோணம் மாத்திகேட் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் 38 என தெரியவந்தது. அவரை அதிரடியாக கைது செய்து காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் மூட்டைகளில் இருந்தவற்றை முழுமையாக சோதனையிட்ட போது அதில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பான் மசாலா 65 கிலோ, கூல் லிப் 45 கிலோ, V1 டோபோக்கோ 13 கிலோ, ஹான்ஸ் 247 கிலோ என மொத்தம் 370 கிலோ இருப்பதும், இது தவிர மாணிக் சந்த் 16 பாக்கெட்கள் கொண்ட 2 பெட்டிகளும், மாணிக் சந்த் பவுடர் 6 பாக்கெட்களும் கொண்ட 18 பெட்டிகளும் இருப்பதும் கண்டறியப்பட்டு அவை முழுமையாக கைப்பற்றி காருடன் சேர்த்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவம் இன்று கும்பகோணத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. Oiga.